நானுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நம்ம ஒரு விஷயம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 11 16 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின் என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்பதே. நம்ம ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்கள் பரிசுத்த திரித்துவ தேவனை, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாங்கள் சில வருடங்களாகவே உம்முடைய சத்தியங்களை சிந்திக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக இந்த 17ஆம் அதிகாரத்துல இப்ப நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து உம்முடைய சத்தியத்தை சிந்திக்கும்படி நாங்கள் இருக்கிறோம். இந்த சத்தியத்தினுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் சரியாக பெற்று அனுபவிக்கும்படி தேவன் எங்களுக்கு நீர் உதவும். உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்து நடத்துவாராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். அதையெல்லாம் தெளிவாக புரிந்து அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரசங்க நேரத்தையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து வருகிறோம். நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆம். ஒரு சில வார இடைவெளிக்கு பின்பதாக நாம் மறுபடியுமாக இந்த யோவான் சுவிசேஷத்தை இன்றைக்கு மறுபடியுமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு செய்திக்குள் போவதற்கு முன்பதாக இதுக்கு முன்பாக நாம் பார்த்த காரியங்களை ஒரு முறை சுருக்கமாக நாம் பார்த்து இன்றைய செய்திக்குள் போவது அது நமக்கு அதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆகவே அதனுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் இந்த நாளினுடைய சத்தியத்துக்குள்ள நாம் கடந்து போகலாம். இந்த 17ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி செய்கிற வேண்டுதலாக ஒரு நீண்ட வேண்டுதலாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. 3 சுவிசேஷங்கள்லேயும் இது அப்படி சொல்லப்படவில்லை. இந்த சுவிசேஷத்துல நமக்கு அருமையாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறதை பார்க்க இயேசு செய்த பிரசங்கங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம், அற்புதங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஜெபத்தை கூட சில இடங்கள்ல நமக்கு சொன்னாலும் அது ஒரு வரியில சொல்லி கடந்து போய் விடுகிறது. ஆனா இங்க இயேசு செய்த ஜெபம், தம்முடையவர்களுக்காக இயேசு செய்த அந்த ஜெபம் ஒரு நீண்ட வசன பகுதிகளாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது மொத்தம் 26 வசனங்கள் இந்த அதிகாரத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இத 2 பிரிவுகளாக நாம் முதல்ல அதை பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த ஜெபத்தினுடைய சந்தர்ப்பம் அது எதன் பின்னணியில இருக்கிறது அப்படிங்கிறத 1ஆம் வசனம் சொல்லி அதுக்கு பின்பாக அவர் செய்த ஜெபத்தை நமக்கு காட்டுகிறது. இந்த ஜெபத்தினுடைய சந்தர்ப்பம் அது எந்த இடத்துல என்ன சூழ்நிலையில அவர் அப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, இந்த பகுதி 1ஆம் வசனம் சொல்லும் போது, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என்று ஆரம்பிக்கிறது. இயேசு இவைகளை சொன்ன பின்பு என்று சொல்லுகிற பொழுது நாம் ஏற்கனவே பார்த்தது போல 13ஆம் அதிகாரத்திலிருந்து தம்முடையவர்களோடு ஆண்டவர் கொள்ளுகிற அந்த ஐக்கியம், மேல் வீட்டு அறையில இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவுல அவர்கள் மேலறையில இருக்கிற பொழுது நடந்த சம்பவங்களைத்தான் இந்த 5 அதிகாரங்களுமே நமக்கு விவரித்து சொல்லுகிறது. அப்படி அந்த 4 அதிகாரங்கள்ல இயேசு பலவிதமான காரியங்களை சொல்லி அவர்களுக்கு ஆறுதலான சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இப்போ அதுக்கு பின்னாடி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறத பார்க்கலாம். அதைத்தான் இவைகளுக்கு பின்பு இல்ல, அதாவது இயேசு இவைகளை சொன்ன பின்பு என்று சொல்லுகிற பொழுது
இந்த 4 அதிகாரங்கள்ல பல காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினதற்கு பின்பு இப்போ அவர் ஜெபிக்கிறார். அதுதான் அந்த சூழ்நிலை. இப்ப இதுல எந்த ஒரு இடைநிறுத்தமோ இல்ல வெளியே எங்கேயும் போகலாம். அந்த நைட்டு தான் இது நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப இவைகளுக்கு பின்பு அப்ப அதோடைய சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கும்போது இந்த 4 அதிகாரங்கள்லையும் இயேசு கிறிஸ்து பல காரியங்களை தம்முடையவர்களோடு பேசி இப்போ அவர்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் இல்லைங்களா? இப்ப அந்த விண்ணப்பத்தை நம்ம பார்க்கும்போது அது என்ன அங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அதை நாம 2ஆ பிரிச்சு பார்த்தா அந்த ஜெபத்தினுடைய சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். எதோ பின்னணியில அவர் ஜெபிக்கிறாரு. 4 அதிகாரத்துல அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி தான் போகிற காரியத்தையும் அவர்கள் செய்ய போகிற பணியை பற்றியும் எல்லாத்தையும் சொல்லி, அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உங்க இடத்துல வருவார் என்று சொல்லி எல்லா காரியம் அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை அந்த சந்தர்ப்பத்தை நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஜெபிக்கிறார். இப்ப அவர் ஜெபிக்கிற பொழுது அதை 2ஆய் நாம் பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால், முதல் 5 வசனத்துல இயேசு கிறிஸ்து தனக்காக வேண்டுதல் செய்கிறார், தன்னை மகிமைப்படுத்தும்படியாக இல்லைங்களா, தன்னை பிதா உயர்த்தும்படியாக இல்லைங்களா. அப்ப அப்படியே உயர்த்துகிற பொழுது உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி அந்த காரியத்துக்காக இயேசு கிறிஸ்து அங்க ஜெபிக்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. உயிர்த்தலை செய்ய வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தலை செய்கிற பொழுது, மகிமைப்படுத்துகிற பொழுது அவருடைய பலியை பிதா அங்கீகரித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்படி அவர் எந்திரிக்கிறதன் மூலம், எழும்புகிறதன் மூலம் பிதா மகிமைப்படுகிறார் இல்லைங்களா. அவருடைய அன்பு இந்த உலகத்துல இருக்கிறது, மனிதர்கள் மேல இருக்கிறதையெல்லாம் அது காட்டுது. அவர் எவ்வளவு பெரிய தேவன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டு. இப்போ முதல் 5 வசனத்துல தன்னுடைய மகிமைப்படுத்தலுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்து விட்டு, மீதி 6ல இருந்து 26ஆம் வசனம் முடிய அவர் தமக்கு சொந்தமானவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து அது நமக்கு சொல்லுது. அந்த ஜெபத்துல 6ல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறத அதுல 2ஆ நம்ம பிரித்து பார்த்தோம் என்று சொன்னா, முதல் அந்த 6ல இருந்து 10 வரைக்கும் அவர் தம்முடையவர்களுக்காக செய்கிற விண்ணப்பங்களை ஒரு அறிமுகப்படுத்துகிற ஒரு பொதுவான விண்ணப்பமாக வைக்கிறார். பொதுவான ஜெபத்தை வைத்து 11ல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் குறிப்பிட்ட 4 விண்ணப்பங்களை தம்முடையவர்களுக்காக செய்கிறார் இல்லைங்களா. இப்ப பொதுவான விண்ணப்பத்தை அறிமுகப்படுத்துறாரு 6ல இருந்து 10 வரைக்கும். அதுக்கு பின்னாடி 11ல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் குறிப்பிட்ட விண்ணப்பங்களை அவர்களுக்கு வைக்கிறார். ஒரு 4 குறிப்பிட்ட விண்ணப்பங்களை. அப்ப இந்த பொதுவான அறிமுகப்படுத்துகிற விண்ணப்பத்தை நாம் இது வரைக்கும் அது பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அது வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். இப்ப 6ல இருந்து 10 வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பொதுவான விண்ணப்பத்தை அவர்களுக்காக வைத்தார் என்று சொன்னா, 6ஆம் வசனத்துல பார்த்தா யாருக்காக ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறத வைக்கிறாரு. 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. பொதுவான காரியத்துல, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனிதருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்பட. அப்புறம் உம்முடையவர்களுக்காக, உலக தோற்றத்துக்கு முன்பதாக தீர்மானிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மக்களுக்காக, இயேசு கிறிஸ்துவின் கரத்துல பிதா கொடுத்த அந்த மனிதர்களுக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி பொதுவான ஒரு காரியத்தை செய்கிறார். உலகத்துக்காக அவர் ஜெபிக்கல, உலக மனிதர் எல்லாருக்காகவும் இயேசு ஜெபிக்கல, தம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிறாருன்னு சொல்லி பார்க்க. 7-8 வசனத்துல ஏன் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சொல்றாங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு கொடுத்த வசனம் எல்லாம் உம்மாலே வந்தது என்பதை அவர்கள் அறிந்து அதை ஏற்று இப்ப விசுவாசித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது லாஸ்டா நம்ம பார்த்தது 9-10 வசனத்துல ஏன் அவர்களுக்காக ஜெபிக்கிறேங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏன் ஜெபிக்கிறேன்? ஏன்னா அவங்க உம்முடையவர்களா இருக்கிறாங்க, அவர்கள நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்படி சொல்லி இனி 11ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் முடிய 4 முக்கியமான விண்ணப்பங்களை ஆண்டவர் வைக்கிறார் இல்லைங்களா. பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து வைக்கிறார். அதுல முதல் விண்ணப்பமாக இயேசு கிறிஸ்து வைத்த அந்த விண்ணப்பத்தை தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். இனி வருகிற 3 வாரங்களுக்கு அந்த மீதி 3 உள்ள விண்ணப்பங்களையும் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக வைத்த முதல் விண்ணப்பம், குறிப்பாக வைத்த முதல் விண்ணப்பத்தை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் இல்லைங்களா. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதை. சரி, இப்போ 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம் நம்ம பார்த்தோம்னா அது சொல்லுது, நான் இனி உலகத்தில்
இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் என்று சொல்ற. காத்து கொள்ளும், அதுதான் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக வைக்கிற முதலாவது விண்ணப்பம். உம்முடைய நாமத்தினாலே இந்த மாலை தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மக்களை காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி முதல் விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி வைக்கிறார் இல்லைங்களா. அதுதான் இந்த முதலாவது விண்ணப்பம். நாம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்துல வைக்கிறார், முதல் விண்ணப்பமாக வைக்கிறார். சரி, அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்து வருவோம். இதுல பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி சொல்றேன். இந்த வசனத்துடைய ஆரம்பத்திலேயே நாம் பார்த்தோம்னா சீசர்களுடைய நிலையை ஆண்டவர் சொல்றார். அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர்களுக்காக அவர் ஜெபிப்பதற்கான காரணத்தையும் ஆண்டவர் சொல்றார். என்ன அவர்களுடைய நிலை அப்படின்னா, சீசர்கள் முதன் முறையாக ஒரு அனாதைகளைப் போல தனிமையில விடப்பட்டு அவர்களே தானாக நடக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வருகிறார். அதாவது அனாதிகளைப் போல விடப்பட்டு என்று சொல்லுகிற பொழுது அவர்களோடு பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், பரிசுத்தாவிக்குள் கிறிஸ்துவும் இருக்கிறார் திரித்துவத்துல. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சரீரத்தின்படி இயேசு கிறிஸ்துவை பார்த்து தொட்டு அவரோடு நடந்து அதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களே, அந்த விதத்துல கண்கள்ல பார்க்கிற விதத்துல இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருக்க போகிறது இல்லை இல்லைங்களா. இப்ப இந்த இரவு முடிகிறதுக்குள்ளேயே அவர் காட்டி கொடுக்கப்பட போகிறார், சிலுவைக்கு அறையப்பட்டு அவர் மரித்து அதுக்கப்புறம் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட போறார். இப்ப இந்த 3.5 வருட காலங்களும் இயேசுவை சரீர பிரகாரமாக அவர்கள் பார்த்தார்கள், அவரோடு உணவருந்தினார்கள், அவர்களுக்கான தேவையின் போது இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தார்கள், பேசினார்கள், இதெல்லாம் நடந்தது. ஒரு பெரிய பாதுகாப்பு, கண்களுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இல்லைங்களா. எது ஒன்றும் இயேசுவிடத்துல போயிடலாம் இல்லைங்களா. இயேசுகிட்ட போகலாம், இயேசுகிட்ட சொல்லலாம், என்ன கேள்வியோ எதுவோ என்ன பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் இயேசுகிட்ட போயிடலாம். இப்போ ஒரு இயேசுக்கு பின்னாடி அந்த சீசர்கள் இருக்காங்க. ஆனா இப்போ இயேசு அங்கே இருக்க போறதில்லை, மானுடத்தின்படி மாம்சத்தின்படி கண்களினால் காண்கிற விதத்துல இயேசு கிறிஸ்து இருக்க போறதில்லை. இவர்கள் தான் முன்னோடியாக அங்க நின்று தானாக சுயமாக இப்ப ஆண்டவருடைய கிருபையில தங்கி இருந்து அவர்கள் நடக்க வேண்டி வருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இனி உலகத்தில் இரு, இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, இப்ப அவங்க ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில நடக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ நல்லா நம்ம யாரோடையாவது ஒரு பாதுகாப்புல, அதாவது மாமிசத்தின்படி பாதுகாப்புல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒரு தகப்பனுடைய தாயினுடைய அரவணைப்புல இருந்து வாழ்ந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷன், இப்போ அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லைங்களா. அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிற்பான்? இப்ப யாருகிட்ட போய் ஒரு விஷயத்தையும் அவன் செய்ய முடியும் இல்லைங்களா. அவன் தானாக நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவான் இல்லைங்களா. அவன் தான் டிசைட் பண்ணும், அவன் தான் போக வேணும் இல்லைங்களா. நான் சொல்றது மொத்தமா யாருமே இல்லாம தாய் தகவல் மட்டும்தான் இருக்கிறன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் சொந்தக்கார காலில் போய் விழுந்துறதுக்கு போயிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு சொல்றேன், ஒரு தாய் தகப்பன் மட்டும்தான் இருக்காங்க, தாயும் தகப்பனும் இழந்து போயிருக்கிறார். இப்ப என்ன பண்றது? அந்த மனிதனே தான் ஒரு காரியத்தையும் முடிவெடுத்து அவன் செய்ய வேண்டி வரும். அவனே தானாக இருக்க வேண்டும். இப்ப கண்கள்னால பார்க்க முடியாது. அதுபோல இவர்கள் ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில இயேசுவோடு சரீரத்துல இருந்த பார்த்து கொண்டு இருந்த நிலையிலிருந்து இப்ப அவர்கள் முற்றிலும் வேறுபடுகிறார். இப்ப தானாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறார். அப்ப அதை காட்டுறாரு, வரப்போறாங்க, ஜெபம் பண்றாரு. அதனால இப்ப நான் சரீர பிரகாரமாக அவர்களோடு இல்லை. அதனால என்ன பண்ணோம், நீங்க காத்து கொள்ளுங்க, அவர்களோடு இருந்து காத்துக்கொள்ளும், உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும்னு சொல்ற. இயேசு ஜெபிக்கிறது என்னன்னா, நான் உலகத்தை விட்டு வெளியேறதுக்கான நேரம் வந்துருச்சு இல்லைங்களா. 3 வருடத்துக்கு மேலாக, அதாவது 33.5 வருடங்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த, மானுடத்துல தெய்வீகத்தை இணைத்து கொண்டு வாழ்ந்த அந்த உலகத்தை விட்டு அவர் இப்பொழுது மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போக போகிறார். அந்த நிலை வந்திருக்கிறது.
இப்ப இயேசு கிறிஸ்து போக போறாரு, ஆனா அவருடைய அப்போஸ்தலர்களை இங்கதான் விட்டுட்டு போக போறாரு, கூட கூட்டிட்டு போறாரு. அதனால அவர் ஜெபம் பண்றாரு, நான் சீக்கிரமா உங்க இடத்துல வரப்போறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த சில ஆடுகள், இந்த பலவீனமான சீசர்கள் பரலோகத்துக்கு வரல அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அவர்கள் ஒரு பொல்லாத ஒரு துன்புறுத்துகிற உலகத்துல தனியாக விடப்படுகிறார்கள் என்று சொல்றாங்க. மோசமான உலகத்துல அவர்கள் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. சரி, கவனிச்சு கேட்போம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, நான் உலகத்தை விட்டு வெளியேறும் நேரம் வந்துருச்சு, நான் சீக்கிரமா பரலோகத்துக்கு போறேன் இல்லைங்களா, நான் வரப்போறேன் அப்படின்றார் பிதாவிட்ட. ஆனா இந்த சில ஆடுகள் இந்த பலவீனமான சீசர்கள் இங்கதான் இருக்க போறாங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டது? அது அன்பு இல்லாதது, அது துன்புறுத்துகிற உலகம், பகைக்கிற உலகம். இந்த ஆடுகள் அங்க இருந்து வாழப்போகுது. அதை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இது அதுக்கு சரியான இடமாது. இந்த உலகம் மோசமானது, தேவனுக்கு எதிரானது. இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் தேவனுக்கு எதிரானவர்கள், பிசாசினுடைய தந்திரங்கள், இப்படி பல இன்னல்களை இந்த ஆடுகள் சந்திக்க வேண்டியது. நான் இப்ப வரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அவ ஜெபம் பண்றது, அவர்களை என்னுடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் சொல். ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க, பரிசுத்த பிதாவே என்று சொல்றாரு. சுவிசேஷ புத்தகத்துல இந்த இடத்துல மட்டும்தான் பிதாவை இப்படி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், பரிசுத்த பிதாவே என்று சொல்லி. அப்படி அழைப்பதற்கு ஒரு காரணம் இருப்பதாக இறையியலாளர்கள் சொல்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, சீசர்கள் பரிசுத்தமாக இருக்கிறதற்கும், தீமையிலிருந்து, இந்த தீமையின் ஆதிக்கத்திலிருந்து அவங்க காக்கப்படுறதுக்கும் பரிசுத்த பிதாவினிடத்துல கேட்கிறாரு இயேசு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி. அப்போ அந்த பரிசுத்தரா இருக்கிற அந்த தேவனை போல சீசர்களும் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்தி இருக்கலாம். அது பொருத்தமாக இருக்கும்னு சொல்றாரு. அதாவது பரிசுத்த பிதாவே அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. பாருங்க எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்ற. முதலாவது விண்ணப்பம், உங்களுடைய நாமத்தினாலே அவர்களை காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்ற. அதாவது எதிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள்? இந்த தீமையான காரியத்திலிருந்து, பாவத்துல விழுகிறதுல இருந்து, போலி போதனைகள்ல இருந்து, சோதனையினால ஜெயிக்கப்படுறதுல இருந்து, துன்பத்தினால நசுக்கப்படுகிறதுல இருந்து, பிசாசனுடைய ஒவ்வொரு சூழ்ச்சி தாக்குதல்ல இருந்து, இதெல்லாம் இருந்து அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்ற. இது எல்லாமே இந்த உலகத்துல இருக்கு இல்லைங்களா. இதை கடந்து ஒரு மனிதன் இங்க வாழ முடியாது. தேவ பிள்ளை இதனுடைய பாதிப்புகள் எல்லாம் அவனை தாக்கும் இந்த உலகத்துல இல்லைங்களா. பலவிதமான தீமையான காரியம் இந்த உலகத்துல இருக்கு. பாவத்துல விழுந்து போகக்கூடிய நிலையில இருக்கான் இல்லைங்களா. பிசாசனுடைய தந்திரம், போலி போதனை எல்லாம் இருந்து காக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் என்று சொல்றார். அப்ப எல்லா பக்கத்துல இருந்தும் ஆபத்துக்கள் அவர்களை சுற்றிலும் இருக்கிறது இல்லைங்களா. அது மட்டும் இல்ல, இந்த சீசர்களுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்குது? பலவீனமான ஒரு பண்பு. அவங்க ரொம்ப பலவீனமான மனிதர்கள் இல்லைங்களா. பலவீனமாக அவர்கள் இருக்கிறத பார்க்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நாமம் அப்படின்னு சொல்றது ஆண்டவருடைய குணாதிசயத்தை காட்டுகிறது. அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், அன்பு நிறைந்த தேவன் இல்லைங்களா, ஞானமுடைய தேவன் அப்படிங்கிறதையெல்லாம் காட்டு. அப்போ உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளுனா, உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அன்பின் கரத்தினாலும் அவர்கள் எவ்வளவு ஞானமுடையவர்கள், உலகத்துல அவர்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். அங்க இன்னொரு வார்த்தை இருக்கு, நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படின்னு சொல்றாங்க. இது என்னது? அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை ஆண்டவர் காட்டுறார். ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார். அதாவது ஒரே இருதயத்தோடு இருந்து பொதுவான எதிரிகளுக்கு எதிராக அவர்கள் போர் செய்ய வேண்டும். பொதுவான நோக்கமுடையவர்களாக தேவ பிள்ளைகள் பொதுவான எதிரிகளுக்கு, பிசாசுக்கு எதிராகவும்
இந்த உலகத்துக்கு எதிராகவும் தங்கள் இருக்கிற பாவத்துக்கு எதிராகவும் அவர்கள் ஒரே இருதயத்துடன் ஏக மனதோடு அவர்கள் போராட வேண்டும். நம்மை போல ஒன்றா அவங்க இருக்கணும்னு சொல்றாரு. தங்களுக்குள்ள எந்த சண்டையோ பிழைவோ அவங்க அடையக்கூடாதுங்கிறார் இல்லைங்களா. உடைந்து போய் உள் சண்டை உள்புச்சல் வருது இல்லைங்களா விசுவாசிகளுக்குள்ள, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அவங்க அப்படி தந்திரப்பட்டு பிசாசனுடைய காரியத்தினால பாதிக்கப்பட்டு அவர்கள் முடக்கி போகாதபடி அவங்கள காத்து கொள்ளுங்கிறது தான் அந்த வேண்டுதலுடைய முக்கியம். அவங்க ஒன்றாய் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி. ஏன்னா பிரிவினையை பிசாசு லகுவாக கொண்டுருவோம். ஏற்கனவே சொன்ன ஒருவரை குறித்து ஒருவர் தவறு சொல்றதில் ரொம்ப குஜாலா இருக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸி. தங்களை உயர்த்தி இன்னொருத்தங்களை தாழ்த்துறது சபையிலேயே அப்படி செய்கிற முடியும். மன்னிக்கிற குணாதிசயமோ நம்மளை போலதான் அவர்களும் பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள், நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லாம உடனடியாக அவர்களை குற்றப்படுத்துகிற பிசாசுத்தனமான வேலைகளை செஞ்சு அதை 4 பேருக்கு பரப்பி விட்டு அவர்களுடைய நன்மதிப்பை கெடுத்து இப்படியெல்லாம் செஞ்சு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு பொதுவான எதிரிக்கு நேராக போராட்டத்தை தொடுக்கிறதுக்கு பதிலாக சக விசுவாசிகள் சகோதரருக்குள்ளேயே சண்டையும் போராட்டங்களுமாக வாழ்ந்து மடிந்து போகிற விதத்துல விசுவாசம் இல்லைங்களா. அதெல்லாம் இருந்து காக்கும்படி நம்மை போல ஒன்றா இருக்கும்படி. நம்மை போலன்னு இயேசு கிறிஸ்து யார் சொல்றாரு? பிதாவும் குமாரன் ஒன்றா இருக்காங்க திருத்துவத்துல இல்லைங்களா. அந்த உயர்ந்த முன்மாதிரியை காட்டுறாரு இல்லைங்களா. பிதாவுக்கும் குமாரனுக்கு இருக்கிற இடையில இருக்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவனும் இன்னொரு கிறிஸ்துவனும் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இருக்கவே முடியாது இல்லைங்களா. ஏன்னா அவர்கள் பரிசுத்தமான தேவன். ஆனா அந்த உயர்த்த மாதிரியே நமக்கு முன்னாடி வைக்கிறார். அது எதை காட்டுதுன்னா சீசர்களுடைய ஒரு இலக்காக கொள்ளக்கூடிய ஒற்றுமைக்கு அதை அடையாளத்தை காட்டுறாங்க இல்லைங்களா. அதுக்காக அதை உயர்ந்த முன்மாதிரியே வைக்கிறார். ஒரு நெருக்கமான உடைக்கப்பட முடியாத மனது, விருப்பம், கருத்து, உணர்வு இதுல எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விசுவாசிகள் ஒரே மனமுடையவர்களாக, ஒரு ஒத்த கருத்து உடையவர்களாக, ஒன்னையே விரும்புகிறவர்களாக அப்படி இணைந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு இல்லைங்களா. இப்ப பாருங்க எவ்வளவு அருமையா சொல்லிட்டு வராரு பாருங்க. உடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும். நான் உலகத்துல அவங்க உலகத்துல இருக்கிறாங்க, நான் உம்மிடத்துல வருகிறேன் இல்லைங்களா. பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்து கொள்ளும் என்று செஞ்சார். அவங்க காக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல காக்கப்பட ஆண்டவருடைய கரிசனையை நம்ம பார்க்க முடியும். தம்முடையவர்கள் மேல ஆண்டவர் எந்த அளவுக்கு கரிசனை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. பாருங்க, அடுத்து 12ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களை ஒருவனும் கெட்டு போகவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உலகத்துல இருக்கும்போது அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் என்று சொல்றாரு இல்லைங்களா. அப்படி சொல்லிட்டு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களை ஒருவனும் கெட்டு போகவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவரும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல எந்த அளவுக்கு பிதா அவரிடத்துல கொடுத்தவர்களை காத்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லப்படுது இல்லைங்களா. அவர்களுடைய உத்தரவாதியாக ஒரு மேய்ப்பனாக இருந்து, மேய்ப்பன் எப்படி ஆடுகளை பாதுகாத்து வழி நடத்துகிறாரோ அதுபோல இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை நடத்தினார், தொடர்ந்தும் நடத்துகிறார். ஆனா நேரடியாக இருக்கும்போது இங்க சொல்லப்படுகிறது அப்போஸ்தலர்களை குறித்து நமக்கு பேசப்பட்டு வருகிறது இல்லைங்களா. நேரடியாக நாம் பார்த்தா அப்போஸ்தலர்களை குறித்து பேசுகிறதாக இருக்கிறது. அது ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கும் உரியதாக இருக்கிறது இல்லைங்களா. ஆனா நேரடியா நம்ம பார்த்தா அந்த இடத்துல அது சீசர்களை குறித்து பேசப்படுகிறது இல்லைங்களா. அப்ப ஒரு மேய்ப்பனாக இருந்து பிதாவினால் அவருக்கு கொடுத்த அவர்களைன்னா அங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லார்கிட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இருக்காது. அவர்களை
காத்து கொண்டார், அவர்கள் ஒருவனும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி சொல்றார். ஏன்னா அவர்கள் நித்தியத்திலே பிதாவால் தெரிந்தெடுக்கப்பட்டு, திரித்துவத்துல தெரிந்தெடுக்கப்பட்டு குமாரனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டவர்கள். ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவரும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுவாங்க. பொல்லாங்கல் இருந்தும் நித்திய அழிவிலிருந்தும் ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார், இனியும் பாதுகாப்பார் இல்லைங்களா? அப்படி அவர் பாதுகாத்ததாக சொல்றாரு. ஏன்னா வேதம் சொல்லிட்டு வரும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான்ல 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் பாரு. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்றார். ஆண்டவர் தந்த ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாட்கள், பிதா எனக்கு தந்த ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாட்கள்ல அவர்களை உயிரோடு எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ ஒன்றும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருத்தரும் கெட்டு போறதில்லை. அப்படி சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு, காத்து கொண்டு வந்தேன் உம்முடைய நாமத்தினால, காத்து கொண்டு வந்தேன், காத்து கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனாகிலும் கெட்டு போகவில்லை அப்படின்னு சொல்றார். கேட்டின் மகனான யூதாஸ் இல்லைங்களா? கேட்டின் மகன் அப்படின்னு சொன்னா கேடு, கிரேக்க மொழியில அது அழிவு அப்படின்ற வார்த்தை பயன்படும். அழிவுன்னு சொன்னாது சரியா பார்த்து, அழிவு, அதாவது அழிவின் மகன் என்று சொல்லி சொல்லலாம். அதாவது ஒருத்தருடைய என்னாருடைய மகன் அப்படின்னு சொல்றதின் மூலமா அவனுடைய குணத்தை சுட்டி காட்டும். நீங்கள் எல்லாம் பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள்னு சொல்லும் போது அது எதை காட்டுதுன்னா அவனுக்குரிய குணாதிசயத்தை காட்டு. இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, நீங்கள் உங்களுடைய பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவனுடைய இச்சைக்கு ஏற்றபடி செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா ஒருத்தனை அடையாளப்படுத்துகிறது இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்றதுல இருந்து அவனுடைய குணாதிசயம் வெளிப்படும். சொல்றாரு கேட்டின் மகன் இல்லைங்களா, அழிவின் மகன், பிசாசினுடைய பிள்ளை அப்படி பார்க்கலாம் இல்லைங்களா? அப்போ அவனுடைய குணத்தை அது காட்டுகிறது. யூதாஸ் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ல ஒருபோதும் அவன் ஒருவனாக இருந்ததில்லை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். பிதா கிறிஸ்துவிடம் கொடுக்கப்பட்டவர்கள்ல யூதாஸ் ஒருபோதும் இருந்ததில்லை. அவன் ஆரம்பத்திலிருந்தே திருடனாகத்தான் இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுவாங்க. அவர்கள 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டாலும் கூட அவர்கள் அந்த 12 பேர்ல யூதாஸ் ஒருபோதும் தேவனால் நித்தியத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் இல்லை அப்படிங்கிறத வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. பாருங்க, 6ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்துல யோவான்லேயே 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் என்று சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? 70ஆம் வசனம் பாருங்க, அதே அதிகாரத்துல 70, 71 பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லிப்பாங்க. சரிங்களா? அப்போ 12 பேரை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட நித்தியத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ல என்றைக்குமே யூதாஸ் காரியத்து ஒருவனாக இருக்கவில்லை. அவன் ஆரம்பத்திலிருந்தே திருடனாகத்தான் இருந்தான். மற்றவர்கள் பார்வைக்கு வேண்டும் என்றால் அவன் ஒரு விசுவாசியை போல, தேவ ஊழியக்காரனை போல அற்புதங்களை செய்து பிரசங்கத்தை செய்து இயேசுனுடைய பணப்பெட்டிகளை எல்லாம் தூக்கி கொண்டு வந்திருந்தாலும் கூட இயேசுவுக்கு நன்றாக தெரியும் அவன் காட்டி கொடுக்க போகிறவன். ஏன்னா அவன் நித்தியத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவன் அல்ல. பிதாவினால் குமாரனுடைய கரத்துல கொடுக்கப்பட்டவர்கள்ல ஒருவனாக எப்போதுமே யூதாஸ் இருந்ததில்லை என்று சொல்லி பார்க்கலாம். அவனுக்கு ஊழிய ஆசைகள் இருந்தது, இயேசுவின் மேல ஆசை இருந்தது. ஆனால் அது விசுவாசமும் மனம் திரும்புதலையும் கொண்டிருக்கவில்லை. அவனுக்கு ரட்சிப்பு வரலை, அவனோட மறுபிறப்பு நிகழவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா,
ஒரு மனிதனுக்கு மெய்யான மனம் திரும்புதல் விசுவாசமும் இல்லாமலேயே ஒருவன் விசுவாசியை போல தோற்றமளிக்க கூடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு. ஆனா நித்தியத்திலிருந்து தெரிவு செய்யப்படாதவர்கள், குமாரனுடைய மீட்பின் மூலமாக மீட்கப்படாதவர்கள், பரிசுத்தாவியினால் மறுபிறப்பை அடையாதவர்கள், அவர்களால் கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதை வச்சு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள், இயேசுவின் பிள்ளை என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள், சபைக்கு போகலாம், காணிக்கை கொடுக்கலாம், ஆனா கனியுள்ள வாழ்க்கையை பார்க்க முடியும். அதனாலதான் விதை நிலங்கள் ஓமையில இயேசுக்கள் சொல்றார். மற்ற 3 நிலங்களையும் குறித்து சொல்லுகிற பொழுது, வழி அருகே விதைக்கப்பட்டது, கற்பாறையின் இடத்துல விதைக்கப்பட்டது, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டதெல்லாம் பார்த்தா கனி கொடுக்கல. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது 30, 60, 100 பலன் தந்தது என்று சொல்லி பார்க்கிறேன். எப்படி அது பலன் தந்தது? ஏன்னு சொன்னா, அந்த நிலம் ஆரம்பத்திலிருந்து நல்ல நிலமாக இல்லை. அதை ஒரு விவசாயி ஒரு நிலத்தை எப்படி பண்படுத்துகிறானோ அதுபோல ஆண்டவர் நித்தியத்திலேயே அவனை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் அவனுக்கு மறுபிறப்பை கொடுத்திருக்கிறார், இயேசுவை விசுவாசிக்கும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த கிருபையை பெற்ற அந்த மனிதன் தான் தன்னுடைய வாழ்க்கையில கனியுள்ள காரியத்தை வெளிப்படுத்தி வாழ முடியும். கடவுளுக்கு பிரியமாக, வார்த்தைக்கு கீழ்பட்டு பரிசுத்தமாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவாங்க. மற்றவர்கள் முயற்சி செய்கிறே கடைசி வரைக்கும் இருந்து ஒரு நாள் நரகத்துக்கு போவான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் முயற்சி செய்ய அவனால அதை செய்ய முடியாது. ஏன்னா அவன் வாழ்க்கையில அதை பார்க்கவே முடியாது. அவன் முயற்சி செய்யறேன் ஆனா எந்த காரியமே அதுல நிகழாது. ஏன்னா கனியே வராது. ஏன்னா ஒரு மரத்தினுடைய கனியினாலே அவர்களை அறிந்து கொள்ள முடியும்னு சொல்றாரு. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும், இல்லைங்களா? அப்போ ஒருவன் தன்னை கிறிஸ்துவன் என்று சொல்லி கொண்டாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில எந்த கனி உள்ள காரியம் இருக்கு? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதான காரியம், வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற காரியம், கர்த்தர் மேல இருக்கிற அன்பு, சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியம், இது எதுலையுமே அவனுடைய எந்த கனியும் உள்ள வாழ்க்கையுமே பார்க்க முடியாது. ஆனா வெறுமனை மேலோட்டத்துல சில விஷயங்களை செய்து கொண்டு அவன் இருப்பானே தவிர அவனுடைய வாழ்க்கையில கனி உள்ள காரியத்தை பார்க்க. ஏன்? அந்த நிலம் தேவனால் பண்படுத்தப்படவில்லை. அந்த நிலத்தை போன்ற இருதயத்தை கொண்டவர்கள் தேவனால மறுபிறப்பை பெற்றவர்கள். அது இல்லாதவங்க யூதாசை போல இருக்கலாமே தவிர, கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் எனக்கு தந்த ஒருத்தரும் கெட்டு போவேன்னு சொல்றாங்க. இப்ப கேட்டின் மகன் என்ன செய்கிறான்? யூதாஸ் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் சுய தெரிவின்படி, சுய விருப்ப மீறுதலினாலே அவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்ட எல்லாம் நிறைவேறும்படி கெட்டு போனான் என்று சொல்லி பார்க்க. ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு காரணம் அவனுடைய சுயத்தினால் ஏற்பட்டது என்று சொல்லி சொல்றேன். அதுக்கு தேவனை காரணம் காட்ட முடியும். அவனுடைய சுய சித்தத்தினாலே அவன் விரும்பி அதை செய்கிறான், இல்லைங்களா? அவனுக்கு தெரியும், இல்லைங்களா? இப்ப பாருங்க, உலகத்துல இருக்கிறவனுக்கு ஒரு புறம் தெரியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட தோரணையில சபையில இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியும் இயேசுனா யாருன்னு தெரியும். அதனாலதான் கற்பாறையின் இடத்துல விதைக்கப்பட்டவர்களை குறித்து என்ன சொல்லுது? அவர்கள் வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனாலும் உபத்திரவமும் துன்பம் வந்தவனையும் விட்டு ஓடி போயிடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது ஆசீர்வாதத்தினால என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதா தெரியும். இயேசு விசுவாசம் என்னெல்லாம் நடக்குன்னு எல்லாமே தெரிந்து வைத்திருப்பார். அதையேதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரமும் சொல்லுது. என்னது? ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வசனத்தையும் இனி வருக போகிற உலகத்தின் பலனையும் அடைந்தோம் மறுதளித்து போகிறவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்னது? ஒரு தடவை பிரகாசிப்பிக்கப்பட்டு அவனுக்கு தேவனை பற்றின அறிவு, வேதத்தின் மூலமாக வந்த அறிவை, பிரசங்கத்தை அவன் கேட்டிருக்கிறான். பரமையை ருசி பார்த்து என்ன இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு தெரிகிறது. என்னெல்லாம் இயேசு விசுவாசம் நடக்குன்றத எல்லா சத்தியத்தையும் அவன் கேட்டுட்டான். பரிசுத்த ஆவியை பெற்று அப்படின்னா பரிசுத்த ஆவியை உள்ளத்துல பெறுறது இல்லை, உள்ள பெறல, வெளியில என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பார்த்திருக்கிறான். தேவனுடைய நல்வசனத்தை கேட்டிருக்கிறான். நீ உலகத்தில் நியாயத்தீர்ப்பை கேட்கிறான். நியாயத்தீர்ப்பை எப்படி கடவுளை அழிப்பாரு, நெத்திய நரகத்துல கொண்டு போய் தள்ளுவாருன்னு தெரியும். தெரிஞ்சும் கூட அவன் மறுதளிக்கிறான் அப்படிங்கிறது எதை காட்டுன்னா அதுக்கு எதுக்குமே கீழ்படிய மாட்டான்.
கனி உள்ள வாழ்க்கை வாழ மாட்டான். வசனமா சொல்லிடுவான். வாழ்க்கையில ஒன்றும் இருக்காது. எப்ப கேள்வி, இந்த வருஷம், அடுத்த வருஷம், அதுக்கடுத்த வருஷம் முயற்சி தான் பண்றோமா, வாழ்க்கையில ஒன்றும் இருக்காது. அதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பெரிய கேள்விக்குறி போட்டு என்னுடைய ரட்சிப்பு சரியானதா, நான் மெய்யான மனம் திரும்புதலை அடைத்தேனா, எனக்கு மனம் திரும்புதலுடைய கனியெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்கலாம். யூதாசை குறித்து ஆண்டவர் சொல்றார். ரொம்ப கவனமா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இருக்கணும். பாருங்க, அவன் எப்பவுமே கள்ளனாதான் இருந்தான். அவருடைய சிந்தை மனம் திரும்புதல் உண்டாகல. அவனுக்கு இயேசுவின் மேல வெளிப்புறமான விசுவாசம், ஒரு மேலோட்டமான அந்த இது பார்வையில வருது இல்லையா, அந்த விசுவாசம். ஆசை இருந்தது இயேசு பின்னாடி போறதுக்கு, அற்புதம் செய்யறதுக்கு, ஊழியத்து மேல ஆசை இருந்தது, பணப்பெட்டி வச்சுக்கிறதுல ஆசை இருந்தது. ஆனா மெய்யான மனம் திரும்புதல் விசுவாசமும் வரவில்லை. இப்ப துன்மார்க்கர் தங்களுடைய பொல்லாத இருதயங்கள்ல சிந்திக்கிறவைகளையே செய்கிறார்கள் என்று சொல்லிப்பாங்க. அவனுடைய சிந்தையில என்ன இருக்குதோ அதைத்தான் செய்வான். எல்லாத்தையும் கேட்பான். ஆனா கடைசியா போய் அவன் நிச்சயத்தான் நிறைவேற்றுறதுக்கு தனிமையா போய் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல போய் கடவுளுடைய பெயரையும் அதுக்கு சூட்டுவான். எரோபயாம் மாதிரி எல்லா கேடுகட்ட காரியத்தையும் செய்துவிட்டு கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு ஆண்டவருடைய பெயரை வச்சுக்கணும். இதெல்லாம் எதை காட்டுது? துன்மார்க்கத்தனம். நான் இதை கடவுளுக்காக செஞ்சேன் அப்படிமா. ஆனா வேதத்துல அது சொல்லியிருக்காது. அது அவன் சுய இச்சை நிறைவேற்றுவதற்கு எல்லாத்தையும் செய்வான்னு பார்த்தான். ஆனா இதெல்லாம் ஒரு புறம் இப்படி இருந்தாலும் கூட சகல காரியங்களையும் தேவன் தன்னுடைய சர்வ ஏகாதிபத்தியத்துல அவருடைய சித்த நிறைவேறுதலுக்காக அதை பயன்படுத்தி கொள்கிறார். துன்மார்க்கன் அவனுடைய சுய இச்சையினாலே, துன்மார்க்கத்தனத்தினாலே ஒரு காரியத்தை செய்கிறார் இல்லைங்களா? அந்த காரியத்தை தேவன் தம்முடைய சர்வ ஏகாதிபத்தியத்தின்படி தன்னுடைய நோக்கத்திற்காக அதை பயன்படுத்தி கொள்ளுகிறார். அப்படி யூதாசுடைய காரியம் அப்படித்தான். பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 27, 28 பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 27, 28. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லி சொல்றத பாருங்களா. ஏரோதும் பிலாத்துவும் தங்களுடைய சொந்த இச்சைகளினால அதையெல்லாம் செய்தாலும் கூட, இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அங்க ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட, அதெல்லாம் தேவன் தம்முடைய சர்வ ஏகாதிபத்தியத்தின் மூலம் தன்னுடைய நோக்க நிறைவேறுதலுக்காக பயன்படுத்தி கொண்டார். இப்ப யூதாசை பாவம் செய்யும்படி கடவுள் நடத்தல, ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன். ஆனால் அவன் செய்கிற சுய தெரிவினால செய்கிற அந்த காரியம் அதை தம்முடைய சர்வ ஏகாதிபத்தியத்தினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்லிப்பாங்க. இல்லைங்களா? ரொம்ப கவனமா நம்ம இருக்க வேண்டியது அவசியம். பாருங்க, லூக்காவுல 22 பாருங்க. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார் என்று சொல்லிப்பாங்க. தீர்மானிக்கப்பட்டபடி, நித்தியத்திலே தீர்மானிக்கப்பட்டபடி கிறிஸ்து மனிதனுடைய மீட்புக்காக மரித்து உயிர்த்தெழ வேண்டியது அவசியம். அது அநாதி தீர்மானத்தின்படி நடந்த ஒரு சம்பவம். ஆனாலும் அங்க என்ன ரொம்ப முக்கியமானது பாருங்க, அது ஒரு புறம் கர்த்தருடைய சித்தம் நடக்குது. ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ அப்படின்னு சொன்னா, அவன் தன்னுடைய சுய சித்தத்தினாலே, அவன் பாவத்தினாலே அவன் அந்த அக்கிரமத்தை செய்கிறான். ஆண்டவர் அதை தம்முடைய சித்த நிறைவேறுதலுக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார் என்று சொல்கிறார். ஆனா தேவன் ஒருபோதும் பாவத்துக்கு காரணம் இல்லை. பாருங்க, ஆண்டவர் தெளிவா இங்க சொல்லிடுறாரு. 17ஆம் அதிகாரத்துல ஜபிக்கும் போது எவ்வளவு அருமையா இந்த வார்த்தைகளை சொல்றாரு பாரு. 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? பாருங்க, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. பாருங்க, கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை என்று சொல்லி பாருங்க, எவ்வளவு முக்கியமா. ஒருபுறம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஒருபோதும் கெட்டு போகிறதில்லை. ஏன்னு சொன்னா அவர்களுக்கான எல்லா காரியத்தின் விளைக்கரையத்தையும் கிறிஸ்து செலுத்தி தீர்த்திருக்கிறார்.
அவர்களை ஒரு மேய்ப்பனாக இருந்து பாதுகாக்கிறார். தொடர்ந்து பாதுகாத்து நித்தியத்துல சேர்க்கும் வரைக்கும் நடத்துகிறார். அதே நேரத்துல ரட்சிக்கப்படாதவன் அந்த கூட்டத்துல ஒருத்தராக தன் தென்று தட்டுப்பட்டாலும் வெளியே ஒருபுறம் மக்கள் இருக்கிறார்கள். ரட்சிக்கவே படாமல் இருக்கிறவங்க வெளிப்படையாக தெரியவர்கள். சபையிலையும் கூட அப்படி இருந்து ரட்சிக்கப்படாமலே இருந்து அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை குறித்து எந்த சிந்தனையும் கொள்ளாமல் இருந்து ஒரு நாள் நித்திய நரகத்துக்கு போய் சேருவான். ஏன் என்று சொன்னால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு. சரிங்களா? 13ஆம் வசனம் பாரு. இந்த பகுதியில 4 முறை இந்த பாதுகாத்து கொள்ளுங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு. முதல்ல நம்ம பார்த்த 11ல சொல்லிட்டாரு, உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2வது 12ஆம் வசனத்துல நான் காத்தேன், காத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இந்த உலகத்துல இருக்கும்போது அவர்களை காத்து கொண்டே அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? காத்து கொண்டே, நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தே அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அடுத்து ஒரு இடத்துல சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி நம்ம 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, 13ஆம் வசனம் சொல்லும் போது, இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். இப்ப இந்த ஜெபத்தை அவர்களுக்கு முன்னாடி வைக்கிறார் இல்லைங்களா? நான் இடத்துல வருகிறேன், ஆனா அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்றார். எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, இப்ப அவர் ஜெபிக்கிறாரு, அந்த ஜெபத்தை அவங்களுக்கு முன்னாடி அதை செஞ்சுக்கிட்டு வைக்கிறாரு இல்லைங்களா? இப்ப இருந்து ஒரு 6 வாரத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை விட்டு பரத்துக்கு ஏறிடுவார். ஏன்னா இப்போ காட்டி கொடுக்கப்பட்டு காலையில அப்புறம் அடிக்கப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் அவர்களுக்கு தரிசனமாகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவா அதுக்கு முன்னாடி பரத்து போயிடுறார். அப்போ 6 வாரம் இருந்து அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் அவருடைய சீசர்கள் இயேசு கிறிஸ்துடைய சரீர பிரசன்னத்தை இல்லாமல் அவரை பார்க்க முடியாமல் இருப்பாங்க. இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லிடுறாரு இல்லையா? நான் உம்மிடத்துல வருகிறேன், இப்பொழுது நான் உம்மிடத்துல வருகிறேன் அப்படின்னு பிதாட்ட ஜெபம் பண்றாரு. இதெல்லாம் நடக்க போகுது. அப்படி இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களிட்டு போக போறதுனால அவங்களுடைய சந்தோஷம் குறையாமல் இருக்கிறதுக்கும், அதோடு அந்த மீட்பின் பணி இருக்கு பாருங்க, ஆண்டவருடைய மீட்பின் பணி அவர் பிதாவின் இடத்துல தம்முடையவர்களுக்காக பரிந்து பேசுகிறது, அதோடு அவர்களை மீட்டு கொள்ளும்படி திருப்ப 2ஆம் வருகையில வருகிறது. 14ஆம் அதிகாரத்தில் சொல்றாருல, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, அவையெல்லாம் அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களை அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லி. இந்த இதையெல்லாம் அதுல எல்லாம் அவங்க சந்தோஷப்படும்படியாக இந்த ஜெபத்தை அவர்களுக்கு முன்னாடி வைக்கிறார் இல்லைங்களா? என்னுடைய சந்தோஷம் உங்களில் என் சந்தோஷம் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு அப்படின்னு சொல்றார். பிதாவுக்கு கீழ்ப்படுகிறதுல கிறிஸ்துவுக்கு சந்தோஷம், எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்கிறார் இல்லைங்களா? அந்த சந்தோஷம் இருக்குது, பிதாவோடு அவருக்கு சந்தோஷம், அதைத்தான் இப்ப கொடுக்குறாரு இல்லைங்களா? இது ஏற்கனவே 15ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம், 11ஆம் வசனத்தை இல்லைங்களா? இப்போ அந்த சந்தோஷம் இப்ப பாருங்க, அவர் போக போறதே எதை காட்டுது? அவர் மரித்து உயிர்த்தெழுதல் நமக்கான எல்லா நீதியையும் அவர் செய்திருக்கிறார் என்பதை பிதா அவரை உயிர்த்தெழுகிற பொழுது நடக்குது இல்லைங்களா? அப்ப என்ன நடக்கும்? நாமும் ஒரு நாள் அவரை விசுவாசிக்கிற பொழுது உயிர்த்தெழுந்து அந்த பரலோக வாழ்வை அடைவோம் அப்படிங்கிறத காட்டும். அதோடு கூட இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது வாரிசத்திலிருந்து இப்பொழுது நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? அது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அந்த சந்தோஷத்துல நாம இந்த சந்தோஷத்தை நிறைவா அடையும்படிக்கு உலகத்துல இருக்கும்போது இதை சொல்லுகிறேன்னு சொல்றார். ஜெபத்தை வைக்கிறார், கேட்கறாங்க இல்லைங்களா? அவங்க கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்ப நமக்கும் தெரியும் இல்லையா, ஆண்டவருடைய சந்தோஷம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் தான் மெய்யான சந்தோஷம் என்று சொல்லி அதுலதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், அதுலதான் நம்ம நிறைவடைய வேண்டும். இந்த உலகத்துல பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் வந்தாலும் கூட ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மளை நிலைக்கிறது. ஏன்? நமக்கான எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு நாள் துக்கித்து கதறி அழுக போகிறது, ஆனால் தேவ பிள்ளைகளோ ஒரு நாள் நித்தியத்தில் ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக இருப்பார்.
இந்த உலகத்துல இருக்கிற நாட்கள்ல இந்த உலக மனிதர்கள் இந்த உலக இச்சைகள்ல இருந்து ஒரு சந்தோஷம் என்கிற தற்காலிக சந்தோஷத்தினால ஊறி போய் தேவனுக்கு எதிராக வாழ்ந்து வருகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது ஒரு தேவ பிள்ளை இந்த உலக இச்சைகளை எல்லாம் வெறுத்து அநேக இன்னல்களையும் துன்பங்களையும் வாழ்க்கையில் அடைந்து நித்திய இளைப்பாறுதல்ல நித்திய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக இந்த பூமியிலேயே அதை தன்னுடைய இருதயத்தில் அடைந்து ஒரு நாள் அதை வெளிப்படையாக நிரந்தரமாக அடைய போகிற இடத்துக்கு போகிறாங்க. அது எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்க. இது ரெண்டு முக்கிய இம்பார்ட்டன்ட். இந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு பாருங்க, இப்ப அடுத்த வசனம் பாருங்க. அப்ப இந்த ஜபத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு இந்த ஜபம் சரியா புரிஞ்சு கொள்ளப்பட்டு விசுவாசிகளுடைய இருதயத்துல ஒரு பெரிய சந்தோஷ மகிழ்ச்சியை அது கொண்டு வரணும்னு சொல்றாரு. பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை அவங்க கேட்கிறாங்க, முன்னாடி வைக்கிறாரு. ரொம்ப முக்கியம் பாருங்க. சரி, 14ஆம் வசனம் பாருங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாங்க. இது நீ நம்ம நல்லா பார்த்துக்கணும். இது இயேசு கிறிஸ்து அவர்கள்ட்ட பிரசங்கம் பண்ற அந்த வார்த்தை அப்படி சொல்றதைத்தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம நினைக்க கூடாது. ஏற்கனவே யூதாசை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வெளிப்படையா ஒரு பிரசங்கிக்கிறத மட்டும் அவர் செய்தாருன்னு அவங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும்படி திறந்து கொடுத்தார். அவங்க இருதயத்தை ஆண்டவர் ஒரு மனிதன்ல கிரியை செய்யலைன்னா எவ்வளவு பெரிய பிரசங்கியார் பிரசங்கம் செய்தாலும் அங்க எந்த காரியம் நிகழவே நிகழாது அப்படிங்கிறத நம்ம மறக்கூடாது. அப்ப அவங்க விசுவாசத்தோடு அன்போடு கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறதற்கு ஏற்றுக்கொள்றதுக்கு தழுவி கொள்ளுகிறதற்கு அவர்களுடைய இருதயத்தை அவர் திறந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன்ல கிரியை செய்யலைன்னு சொன்னா தலகளா நின்று பிரசங்கம் பண்ணினாலும் சரி, விட்டத்துல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணினாலும் சரி, எவ்வளவு பெரிய வித்தகனாக இருந்து பிரசங்கம் பண்ணினாலும் இறையியல் அறிவுல அப்படியே பெருத்து போய் அவன் வேதத்தினுடைய சத்தியங்களை எல்லாம் அவ்வளவு தெளிவாக எளிமையாக எப்படியெல்லாம் சொல்லி பிரசங்கித்தாலும் கூட அவனுக்கு எந்த பிரயோஜனமும் அடையாது. அவன் உள்ளேயும் போவாது, அவன் இன்னுமே நடக்காது. ஏன்னா அவனுடைய இருதயத்துல ஆண்டவர் கிரியை செய்யல. கவனிச்சு கேட்டுப்பான், ஏன் கிரியை செய்யல, ஏன் எனக்கு இதெல்லாம் தெரியல. இப்போ உலக காரியங்கள்லாம் நல்லா இருக்குது, அதெல்லாம் எனக்கு எளிமையா சொன்னால் எளிமையா இல்லை, நல்லா இதா சொன்னா கூட நான் கண்டுபிடிச்சு எல்லாம் பெற்றுக்கொள்கிறேன். படித்தவன் படிக்காதவன் எவன் வேணாலும் பாருங்க, ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு சாப்பாடு போட்டு தின்னுக்கிட்டு இருக்கிறது, துணியை வாங்கிக்கிறது, இதெல்லாம் செய்யறான். அது எப்படி அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கு அந்த மனுஷனுக்கு? கேள்வி கேட்டு பாருங்க. அது எப்படி செய்ய முடியுது? ஒரு மொபைலை எடுத்துக்கொள்ளுகிறான், படிக்கவே தெரியாது, ஸ்கூலுக்கே போகல, எதை போய் செட்டிங்ஸ்ல போய் எப்படி மாற்றணும், அலாரம் வைக்கணும் இல்லைங்களா, ஃபோன் வந்தா எப்படி கட் பண்ணணும், எப்படி நம்பரை பார்க்கறது எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஃபேஸ்புக் எப்படி ஆப்ரேட் பண்றது, வாட்ஸ்அப் எப்படி ஆப்ரேட் பண்றது, யூடியூப் எப்படி பார்க்கறது, இதுல என்ன நாலேஜ் இருக்கும்? எழுத படிக்கவே தெரியாதவனுக்கு எப்படி தெரியும்? ஏன் அதெல்லாம் புரிந்தது? வேதம் மற்றும் சத்தியமே ஒண்ணு கூட மண்டைக்கே போக மாட்டேங்குது. ஏன்? ஆவியானவர் அதற்கு கிரியை செய்யவே இல்லை அப்படின்னு. ஏன்னா ஆவியானவர் கிரியை செய்யலைன்னா எதுவுமே போகாது. ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணியே ஒருத்தன் மண்டைக்கரையும் போகல, அவங்களுக்கு போகவே இல்லை. ஏன்னு கேட்டா ஆவியானவர் தேவன் அவர்களை அழைக்கல, அதனால அங்க செயல்படு. எத்தனை பிரசங்கம் பண்ணாரு? கல்லெறிய பார்த்தார்கள், பெயர் செபுவினாலே பிசாசுகளை துரத்துகிறவர் என்று சொன்னார்கள், இழிவுபடுத்தினார்கள், எல்லாம் பண்ணாங்க. ஆனா பாரு, சரி எல்லாரையும் விட்டுருவோமே, பவுலை விட்டுறலாம், மற்ற எல்லா பிரசையர் பேதரவங்கெல்லாம் விட்டுறலாம், நம்ம சீர்திருத்தவாதிகளை கூட கால்வின் மார்ட்டின் லூதர் இவங்களை எல்லாம் கூட விட்டுறலாம். பவுல்ல குறை செய்ய போறதில்ல, ஏன்னா அவங்கள கடவுள் ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. இருந்தாலும் பாருங்க, தவறு விட்டுருப்பாங்க இல்லையா? இல்லையாவது இயேசுடைய பிரசங்கத்தை பாருங்க, அவர் தவறு விட்டுருப்பாரா பிரசங்கத்துல? அந்த பிரசங்கம் என்ன மாதிரி வந்திருக்கும்? அந்த பிரசங்கத்தை கேட்ட காதுகள் எவ்வளவு பாக்கியம் இல்லைன்னு பாருங்க.
அவர் தேவன். எவ்வளவு தெளிவா அந்த பிரசங்கம் இருந்திருக்கும் பேசி. அதை கேட்டு ஒருத்தன் தன்னுடைய இருதயத்தை அடைத்து கொள்ளலான்னு சொன்னா பாவம் எவ்வளவு பெரியது. இன்னொரு புறத்துல ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில கிரியே செய்யல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம். அப்படி ஒண்ணு நடக்கலைன்னா எந்த அளவுக்கு வாழ்க்கையில கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு போகணும், அதனுடைய முக்கியத்துவம் ஏன் ஆண்டவரே எனக்கு புரியல, ஏன் இந்த வார்த்தையே என்னால கிரியை செய்யல, எனக்கு மெய்யான ரட்சிப்பு உண்டாயிருக்கு, அப்படி ரட்சிப்பு உண்டாகுன்னா எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுங்க, மனம் திரும்புதலை கொடுங்க, நான் உங்களை விசுவாசிக்கணும், உங்களுடைய விசுவாசம் உங்களை நான் விசுவாசம் கொள்ளாமல் எனக்கு ரட்சிப்பு இல்லை, நான் இந்த நிலையில தொடர்ந்தேன்னா, நான் ஒரு கீழ்ப்படியாமையின் பிள்ளையாக தொடர்ந்தேன்னா, கோபாக்கினியின் பிள்ளையாக நான் இருப்பேன்னு சொன்னா ஒரு நாள் நான் நித்திய நரகத்துல போய் அழிய வேண்டும், இத்தனையும் நான் பெற்றுக்கொள்கிறேன், இதெல்லாம் கேட்கிறேன், என்னோட கிரியே செய்யலை, என்னோட என்ன குறை, நான் எந்த விதத்துல என்னை திருத்தி கொள்ள வேண்டும், எனக்கு வெளிப்படுத்தி எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு நம்ம போய் தேவ சமூகத்துல ஒழுகல அப்படின்னு சொன்னோம். நம்ம எப்படிப்பட்ட மோசமானவர்கள் கேள்விப்பட்டாங்க. சுய முயற்சியில பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை, நான் இதை பண்ணுவேன், இதை செய்வேன், அது ஏமாத்துவார், செய்ய மாட்டான். கடவுளிடத்துல ஒரு முறையாயிலும் போய் கதறி இருக்கிறானா தன்னுடைய இவ்வளவு கேவலமான நிலையில நான் மாற்றப்படல. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் எளிமையாக அவனுடைய இருதயத்துக்குள்ள போகும். ஆண்டவருடைய உதவியை நாடுறது சுயமுயற்சியிலே எல்லாம் பண்ணலாம். பாருங்க, இங்க வார்த்தையை கொடுத்தேன்னு சொல்றது கர்த்தருடைய வார்த்தையானது அவங்களுக்குள்ள வாசம் பண்ணி அவங்க மனசுல பதிந்து வார்த்தைக்கு ஒப்பாக அவர்களை மாற்றினது என்று சொல்வார். இந்த வார்த்தையாக அவர்களை மாற்றுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுவாக அவர்கள் மாறுகிறார்கள். அதை செய்கிறவர் பரிசுத்தாவியார் இல்லைங்களா? அதனாலதான் அவங்க இருதயத்துல இருந்த அந்த வார்த்தை தான் இந்த மாமிச உலகத்தையும் அவர்கள் ஒரு மதப்பற்றுமாறு இருந்தாங்க பாருங்க அப்போஸ்தலர், அதுல இருந்தெல்லாம் அவர்களை விடுவித்து அவர்களை ஆவிக்குரியவர்களாக மாற்றினது என்று சொல்லி பார்க்க. அதுக்கு முன்னாடி ஒரு மதப்பற்று இருந்தாங்க. இப்படியெல்லாம் அந்த வார்த்தையாக அவர்கள் மாறுகிற பொழுது இங்க என்ன நடக்குதுன்னா இந்த உலகத்திற்கு அது ஒரு தொல்லையை கொடுக்குது. ஏன்னா இந்த உலகத்துக்கு எதிரானவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. இந்த உலகம் பொய், ஏமாத்து வேலை, அசிங்க, அவமானம் எல்லா காரியங்களையும் செய்து ஒரு இழிவான காரியங்களை செய்து போய் கொண்டிருக்கு. ஆனா இந்த பக்கம் வார்த்தையினால மாற்றப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த இச்சையான காரியத்துக்கு விரோதமாக பசுத்தமான சிந்தை உள்ளவர்களாக வாழுகிறார்கள். இந்த உலகத்துக்கு தொந்தரவு கொடுக்கிறார். இந்த உலகம் அவர்களை பகைக்கிறது என்று சொல்றார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது அப்படின்னு சொல்றார். பாருங்க, இந்த உலகம் உங்களை பகைக்குதுங்க, அவங்க வார்த்தைக்கு ஒப்பாக மாற்றப்பட்டு இருக்கிறார். வார்த்தைக்கு ஒப்பாக மாற்றப்படலை அப்படின்னு சொன்னா இந்த உலகம் எப்படி அவங்கள நல்ல காரியத்தை பார்க்காது. நீங்க மனுஷருக்கு முன்பதாக உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக அந்த வார்த்தை வாழ்க்கையை மாற்றுகிற பொழுது என்னுடைய பேச்சு, என் சிந்தனை, என் நடவடிக்கை எல்லாத்துலேயும் வேதத்துக்கு ஒத்து நான் மாறுகிறேன். இந்த உலகத்துக்கு எதிரானவனாக நான் இருக்கிறேன். அதனால இந்த உலகம் என்னை பகைக்கிறது. உலகம் பகைக்காம பன்னி இருக்கும் பாருங்க, பன்னி போது பாருங்க, அது மாதிரி போனா அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார் வேதத்தில். பன்றிகளிடத்தில் முற்றை போடாதீர்கள்னு சொல்ற அந்த சம்பவம் அதைத்தான் காட்டு. பன்னினா ரசிக்கப்படாது. அதையேதான் பேதரும் பயன்படுத்துறார். நாய் கக்குனதை தின்ன திரும்ப மாதிரி அவன் ரட்சிக்கப்படாது. கழுவப்பட்ட பன்னி சேத்துல புரள போனது மாதிரி அவன் ரட்சிக்கப்படாது. அவன் அங்கதான் தேவ பிள்ளைகள் மாதிரி காட்சி கொடுத்தாலும் அவருடைய வார்த்தையில எதுவுமே இருக்காது. அவன் பன்னி மாதிரி இருப்பான். எல்லாரோட நாய் கக்குனுக்கு நாய் வந்து தின்னதை கக்கிட்டு அதையே மறுபடியும் நக்கி தின்னும். அது அந்த அருவருப்பு தெரியாது. அந்த மாதிரி இந்த மனிதன், பாவத்தில் இருக்கிற மனிதன் அப்படிப்பட்ட சுபாவங்களைத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருப்பான். இயேசுதான் தெய்வனமா லோகம் போய் அந்த கக்குனதை தின்னு கொண்டு இருக்கிற மாதிரி, அந்த இச்சைகளை தின்னுகிட்டு இருக்கிற மாதிரி அந்த காரியத்துலதான் ஈடுபட்டு இருப்பான். வேதத்துக்கு பிரியமா நடக்க மாட்டான். ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னது வெறுமனே வெளிப்பிரகார பிரசங்கம் பண்ணதில்லை. இந்த வார்த்தை அவர்கள் புரிந்து கொள்றதுக்கு, சரிங்களா,
அவர் அன்போடு விசுவாசத்தோடு அதை புரிந்து கொள்றதுக்கு, ஏற்றுக்கொள்றதுக்கு, தழுவி கொள்றதுக்கான இருதயத்தை கொடுத்தார். நீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லி பவுல் பிரசங்கம் பண்ணுகிறவங்களுக்கு ஆற்றக்கரை ரத்தாம்பர வைக்கிற ஸ்திரீ அங்க அவருடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். திறக்கல வார்த்தை போவாது, அவனுக்குள்ள செயல்படவே படாது. அப்படிப்பட்டவங்களை தான் உலகம் பகைக்கிறது. எதிரா இருக்காங்க, இல்லாதவனை எல்லாம் பகைக்காது. கேட்டு பார்த்துக்கணும். கேள்வி, கர்த்தருடைய வார்த்தை நம்மள எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு கேட்கும். என் வாழ்க்கையில ஆண்டவருடைய இத்தனை வார்த்தைகளையும் கேட்டனே, அது என் வாழ்க்கையில என்ன விதமா என்னை மாற்றி இருக்கிறது அப்படின்னு கேட்கும். சரி, 15ஆம் வசனம் பாரு. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாம நீர் அவர்களை தீமையை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றேன். அங்க சொன்னதையே இங்க சொல்றாரு பாரு. அங்க உங்களுடைய நாமத்தினாலே காத்து கொள்ளுங்கன்னு சொன்னதை இங்க இன்னும் விளக்கமா சொல்றாரு. நீர் அவர்களை தீமையை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்துக்கும்படி வேண்டிக் கொள்ளலையா? சரி, விசுவாசிகள் இந்த உலகத்துல விடப்பட வேண்டும் என்று சொல்லி ஏன் ஆண்டவர் விரும்புகிறார்? ஒரு கேள்வி. விசுவாசிகள் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமையிலிருந்து காத்துக்கணும். ஏன் அவங்க இந்த உலகத்திலேயே விடப்பட வேண்டும்? அவங்களை எடுத்துக்கொள்ளலாம் தானே, ஏன் அப்படி அவங்கள விடுறாரு? அவங்களோட எதிரிகள்னால அவங்க பகைக்கப்பட்டு, உபத்திரவப்பட்டு, கொல்லப்பட்டு இப்படியெல்லாம் போனாலும் அவர்களை எடுத்து போடும்படி, இந்த உலகத்திலிருந்து எடுத்து போடும்படி இயேசு கிறிஸ்து பிதாவிடமே கேட்கல. அவங்க பாதிக்கப்படுறாங்க, உபத்திரவப்படுறாங்க. தேவ பிள்ளைங்க இந்த உலகத்துல அநேகர் கொல்லப்படுகிறார்கள். ஏன் விடல? எடுத்துக்கொள்ளும்படி ஏன் செய்யல? ஏன்னு சொன்னா தம்முடையவர்களுக்கு மிகப்பெரிய பணி இருக்கு இல்லைங்களா? மகத்தான பணி, பிரசங்கிக்க வேண்டிய சுவிசேஷர். அதனால 28ஆம் அதிகாரத்துல மத்தேயு 18 நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசிங்கன்னு சொல்லி கிரேட் கமிஷன் பெரிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். பிரதான கட்டளை அதை செய்ய வேண்டும். அதுக்குதான் இருக்கும் விசுவாசி. சாப்பிட்டு போட்டு தூங்கிக்கிட்டு வந்துகிட்டு போயிட்டு இருக்கிறதுல இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவித்து நாம் சாட்சிகளாக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய நாம மகிமைக்காகவும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய ரட்சிப்புக்காகவும் திருச்சபையினுடைய ஆறுதல் பக்தி விருத்திக்காகவும் நாம் இந்த உலகத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்குத்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ரட்சிக்கப்படணும்னா நாம் சபையில இருந்து சுவிசேஷங்களை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது அவசியம். அதுக்குத்தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், தேவனால் விடப்பட்டிருக்கோம். இப்ப அவர் நிமித்தமா இல்லைங்களா, அதாவது அவர் நியமித்த காலத்துல நாம் மகிமைக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர் எப்போ என்ன காலத்தை நமக்கு வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம இந்த உலகத்துலதான் இருப்போம். அவருடைய நாட்கள், நம்மை குறித்து அவருடைய நாட்கள் என்பது நாம் எடுத்து மறித்து போய்விடுவோம் அல்லது ஆண்டோடைய வருகையில போயிடுவோம். அது வரைக்கும் நாம் தீமையிலிருந்து காக்கப்படும்படிக்கு ஆண்டவர் ஜெபிக்கிறார். இயேசுகிறது ஜெபம் பண்றார். ஒரு விசுவாசி அதிகமா என்ன ஜெபம் பண்ணும்? பாவத்துல இருந்து, சாத்தான்ல இருந்து, சாத்தானுடைய தந்திரத்துல இருந்து, சோதனை, கள்ள போதனை, இதுல இருந்து விடுதலை அடையும்படிக்கு அதிகமாக இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிற சாத்தானுடைய மிகப்பெரிய அந்த தந்திரத்திலிருந்து கடவுள் நம்ம பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறது. 24 மணி நேரம் சோறு கொடு, காரு கொடு, வீடு கொடுன்னு ஜெபம் பண்ணு. அது நம்மளுடைய தேவைகள்ல கேட்டாலும் கூட நம்ம முக்கியமான அதிகமாக ஜெபிக்கிற ஜெபமாக இந்த ஜெபம் இருக்க வேண்டியது அவசியம். பேதுருவை குறித்து இயேசுக்கு சொல்லும் போது என்ன சொல்றார்? பேதுருவை, பிசாசானவன் உன்னை சுலகினால் சுலகினால கோதுமை பிடைக்கிறது போல உன்னை பிடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன், காப்பாத்துறேன்னு சொல்ல. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்கு வேண்டுதல் செய்கிறேன். அதாவது அந்த சோதனையே வராதுன்னு இல்லை, சோதனை வரும், ஆனால் நீ பாவம் செய்திராதபடிக்கு நான் உன்னை பாதுகாக்கிறேன்.
சரிங்களா? பாருங்க, நம்ம இந்த உலகத்திலிருந்து அதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. சரி, 16ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடைசியா நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார். ஏற்கனவே 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட அதே வார்த்தையை மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, உலகத்தாருடைய இந்த பகைக்கான காரணத்தை அந்த உலகத்தாருடைய பகைக்கான காரணமாக அவை அங்க சொல்லப்படுது. ஏன் அங்க 14ல பார்த்து அந்த உலகத்து மனிதருடைய பகைக்கான காரணமாக இதே வார்த்தை அங்க சொல்லப்படுது. ஏன்னா நான் உங்களுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இல்லைங்களா? அதனால என்ன பண்றோம், உலகம் அவர்களை பகைக்கிறது அப்படின்னு சொல்ற. அவங்க அந்த வார்த்தையை ஏற்று விசுவாசித்து நடக்கிற அப்படின்னால வாழ்றதுன்னா பகைக்கிறது. இங்க எதுக்கு சொல்றா, தீமையிலிருந்து பாதுகாப்பதற்கான காரணமாக இங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க உலகத்தார் இல்லை, அதனால இந்த உலகம் அவங்கள பகைக்கும். அந்த தீமையிலிருந்து அவங்கள பாதுகா அங்க காரணம் ஏன் அவங்க அப்படி பகைக்கப்படுறாங்கன்ற காரணம், அந்த பகையிலிருந்து அவங்க விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக, அந்த தீமையிலிருந்து காக்கப்படுவதற்காக அதே வார்த்தையை திருப்ப இங்க இயேசு சொல்றாரு. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தாரா இருந்தா உலகம் தன்னுடைய சிநேகித்திருந்தாங்க சொல்றாரு இல்லையா? அவர்கள் உலகத்தாராய் அல்லாதனால உலகம் அவர்களை பகைக்கிறது. அதே வார்த்தையை திருப்பங்க சொல்றார். இப்போ உலகத்தாருடைய பகைக்கான காரணமாக 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு தீமையிலிருந்து பாதுகாப்பதற்கான காரணமாக இது சொல்லப்படுது. அப்ப அவர்கள் யாருடைய சீசர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சாத்தானுடைய கோபத்துக்கு காரணமா இருக்கிறது. சாத்தான் யார் மேல் கோபம் கொள்கிறான், அவனுடைய காலம் இருக்கிறவங்க மேல கோபப்பட்டவங்கள அந்த துன்பம் வரப்போறதில்லை, துயரம் வரப்போறதில்லை இல்லைங்களா? தேவ பிள்ளைகளுக்கு மேலதான் அவனுடைய கோபம், மூர்க்கமான கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பான். எல்லா தந்திரங்களையும் செய்து கெடுக்கிறதுக்கு பார்ப்பான் இல்லைங்களா? மற்றவர்கள் மேல இல்லை. இயேசு கிறிஸ்துவோ தம்முடையவர்கள் காக்கப்படும்படி ஜெபிக்கிறார் இல்லைங்களா? அவர் எவ்வளவு அந்த பூமியில இருந்த பொழுது அவருடைய ஜபத்துல குறிப்பா வைக்கிறது, நம்ம மேல கரிசனை உடையவர்கள் அவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, அவர்கள் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல இருந்து 2 பயன்பாடுகளை நம்ம பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கு. முதலாவது பயன்பாடா நம்ம பார்க்கறது என்னன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இருதயத்துல எப்போ தெரியணும், நம்மள இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவன், எல்லாவற்றையும் ஆளுகிற கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வேணும். நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளை தேவன் ஏன் காத்து கொள்ள வேணுங்கிற காரணத்தை இந்த வேத பகுதி சொல்லுது இல்லைங்களா? ஏன்னா அவங்க உலகத்துல இருக்காங்க. உலகத்துல இருக்கிறபடினால, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிறபடினால, பிசாசின் தந்திரங்களுடைய இருக்கிற உலகத்துல இருக்கிறபடினால, அவர்கள் இன்னும் பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டு பரலோகத்துக்கு வராதபடினால, இந்த உலகத்துல இருக்கிற போது பாவம் அவர்களை தொடர்ந்து இருக்கிறபடினால அவர்கள் காக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த தொல்லைகள் இருக்கு, இந்த உலகம் பாவத்தில் இருக்கு, பிசாசு இருக்கிறான், நம்மள தொடர்ந்து இருக்கிற பாவம். இது 3ம் நமக்கு பெரிய எதிரிகளாக இருந்து தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ உலகத்துல இருக்கிறாங்க, அதனால பாதுகாக்கப்படும். தேவன் மீன் அவர்களை பாதுகாக்க வேண்டும். நம்ம உலகத்தில் இருக்கோம், அதனால ஆண்டவர் பரலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன, நாம் அவரோடு இருப்போம், பூர்ணர்கள் ஆக்கப்பட்டு இருப்போம். பிசாசு கொடுக்கக்கூடிய தொல்லைகள் இருக்காது, இந்த உலகம் கொடுக்கக்கூடிய தொல்லை இருக்காது, நம்மள இருக்கிற பாவமும் அப்ப இருக்காது நம்ம பரலோகத்துக்கு போகும்போது இல்ல. அப்ப இங்க பாதுகாக்கப்பட வேண்டும். இப்ப தேவன் தம்முடையவர்களை உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்தார். அவர்கள் உலகத்தார் அல்ல, ஆனாலும் அவர்கள் உலகத்துக்குள்ள இருக்கிறார். அதனால உலகம் அவர்களை பகைக்கிறது என்று சொல்லி பார்க்கல. சாத்தானை குறிச்சு சொல்லப்படுது இல்லைங்களா? 1 பேதுரு 5:8 நம்ம பார்த்தோம்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏன்னு சொன்னா, அவங்க எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை ஒழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார் என்று சொல்லி 1 பேதுருல 5:8. அப்ப என்னன்னா, இந்த உலகம் சோதனைகள்னாலும் வஞ்சிக்கிற ஆவிகளினாலும் ஆபத்தினாலும் நிறைந்திருக்கிறது.
அந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்ப யாரை விழுங்கலாமோ என்று பிசாசு ஒருபுறம் சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான் இல்லைங்களா. அப்ப சத்தியத்துக்கும் விசுவாசத்துக்கும் தேவனுடைய அன்பிற்கும் விசுவாசிகளுக்கு எதிராக இந்த உலகம் இருக்கிறது இன்னொரு புறத்தில் இல்லைங்களா. விசுவாசிகளுக்கு எதிராக இருக்கு, சத்தியத்துக்கு எதிராக இருக்குது, விசுவாசத்துக்கு அன்புக்கு தேவனுடைய அன்புக்கு இதெல்லாம் இந்த உலகம் எதிராக இருக்கிறது. அந்த உலகத்துலதான் நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் தேவனால் காப்பாற்றப்பட வேண்டும். தேவன் நம்மளை காப்பாற்றுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மளை பாதுகாத்து வருகிறார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 5:19 பாருங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நாம தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய ரீதியில இந்த உலகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது இருளும் அசுத்தமுமான இடம் இல்லைங்களா. அங்க கரைபட்டு போவது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமானது. கவனமா இல்லை அப்படின்னு சொன்னா நாம் உடனடியாக பாவத்தினால் கரைபட்டு போவோம் இல்லைங்களா. ரொம்ப ஜாக்கிரதையா கிறிஸ்துவ வாழ்க்கை வாழல, ஏதோ தானோன்னு சொன்னா நம்ம சும்மா இருந்தா போதும். செய்ய வேண்டியதை செய்யாமல் சும்மா இருந்தாலே நாம் பாவத்துக்குள்ள போயிடுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இது அசுத்தம் நிறைந்த ஒரு இருள் சூழ்ந்த இடம் மாதிரி சரிங்களா. ஒரு புறத்துல சாத்தான் வஞ்சிக்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். சாத்தான் ஒரு பக்கம் யாரை விழுங்கலாமோ என்று காக்க சுத்திக்கிட்டு திரிகிறான். இன்னொரு பக்கம் இந்த உலகம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று செஞ்சிடலாம். மனுஷனுடைய சிந்தனைகள் எல்லாம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது, அவர் ரட்சிக்கப்படலை. இன்னொரு புறத்துல பார்த்தா நம்மள தொடர்ந்து இருக்கிற பாவம் இல்லைங்களா. சொந்த இயல்போடு நம்ம போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை நாம் அடக்கி ஒடுக்கி ஆளல, வேதத்துக்கு கட்டுப்பட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு காரியத்துல கவனமாக இருந்து நம்மை திருத்தி கொண்டு போகல அப்படின்னு சொன்னா அது உங்களை தேர எழுத்து தெருவில் விடுற மாதிரி இருக்கும். பெருசா ஒன்றும் பண்ணல இல்லைங்களா. நான் யாருக்கும் ஒன்றும் பண்ணலைங்க. நான் ஆனா பைபிள் படிக்கல, ஜெபம் பண்ணல, ஆண்டவர்கிட்ட அந்த உதவினால ஒண்ணுமே பண்ணல, நான் பாட்டு கம்முன்னு அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது போதும். கொஞ்ச நாள்ல உருப்படாத நிலைமைக்கு கொண்டு வந்து அதை விட்டுக்கிட்டு போய் கடவுளை பற்றின சிந்தனையே இல்லாமலாம். ஏன்னா அந்த பாவம் நம்மள தொடர்ந்து இருக்கு இல்லைங்களா. இப்ப ஒரு புறம் தங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தினால விசுவாசிகள் போராட வேண்டியது இருக்கு, அதோட இந்த உலக சிந்தனைகளோடு போராட வேண்டியது இன்னொரு பக்கம் பிசாசோடு போராட வேண்டிய இருக்கு. அப்படின்னா விசுவாசிகள் பாதுகாப்பாக இருக்க முடியுமா அந்த உலகத்துல அப்படின்னு கேட்டா தேவன் தம்முடைய குமாரனுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கும் போது நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். இதா குமாரனுடைய ஜெபத்துக்கு பதில் அளித்திருக்கிறாரா? ஆமா. ஏன்னா இதா குமாரனுடைய பலியின் மூலம் திருப்தி அடைந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் மூலம் திருப்தி அடைந்த நமக்கான எல்லாம் செய்யப்பட்டவர் உயிர்த்தெழப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லைங்களா. அதனால நம்ம காக்கப்பட்டிருக்கிறோம்னு வேதம் சொல்லும். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய எந்த செயல்களினாலும் என்னை காப்பாத்தல, அவருடைய கிருபையினால என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு இருக்கு இல்லைங்களா. பாருங்க, அதுக்கு ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுருல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் செலுப்பித்தார். கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக பரலோகத்துக்கு போகிற காரியம், அதுக்கு விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குன்னு சொல்லு. தேவனுடைய பலத்தினாலே தேவ பிள்ளைகள் காக்கப்படுகிறார்கள் இல்லைங்களா. அது எதின் அடிப்படையில கேள்வி? ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை விசுவாசத்தை அப்படி காக்குறார். அதே போல பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் பாருங்க.
1ஆம் அதிகாரத்துல 5-6 வசனத்துல பிலிப்பியர்களுக்காக பவுல் செய்த ஜெபத்துல அவர் சொல்ற வார்த்தை பார், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்றார். உங்கள நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் 2ஆம் வருகை முடிய நடத்துவார். நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துகிற தேவன். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவளை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டோம். அப்ப நம்ம நினைச்சுக்க நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய எந்த காரியத்தினாலும் நாம் பாதுகாக்கப்படவில்லை. தேவன் தம்முடைய சர்வ ஏகாதிபத்தியத்தினாலே பாதுகாத்து நடத்துகிறார். சரிங்களா? அந்த புரிதல் நமக்கு நாம் தனியாக இல்லை. ஆனா ஒரு விஷயம், யாரை பாதுகாத்து நடத்துறாரு? ரட்சிக்கப்படாதவனை பாதுகாத்து நடத்துறாரு. ஏன்னா கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் மற்றவங்க கெட்டு போகுது. பேதுரு வழி விலகி போனான், ஆனா கெட்டு போகுது. பேதுரு வலையை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு, மீன் பிடிக்க போறாரு. ஆனா ஆண்டவர் உடலை திருப்ப வந்தாரே, யோனாவின் குமாரனாகி சீமோனை நாடுகள் மேய்ப்பாயாகன்னு கேட்டாரு, திருப்ப வந்தாரு. எம்மாவுக்கு போயிட்டு இருக்கிற சீடர்களோடு அவரும் ஒருவரை போல போய் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற சம்பவம் என்னன்னு கேட்டு அவங்க அதெல்லாம் சொல்லும்போது மோசேயுடைய எல்லா காரியம், அங்கிருந்து வேதம் தன்னை பற்றி சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லி அவருடைய கண்களை திறந்தாரு. யூதாச கண்களை திறக்கல. புரியுதா? யாரை பாதுகாக்கிறார், யாரை பாதுகாக்கவில்லை? நம்ம தெய்வ பிள்ளைகளாக இருப்போம்னு சொன்னா நம்ம ஆண்டவர் பாதுகாக்கிறார். அது ரொம்ப முக்கியம். நம்ம நல்ல தெரிஞ்ச சர்வ வல்லமையுள்ள தேவன் பாதுகாக்கிறார். அந்த சந்தோஷம் எல்லா நேரங்கள்லயும் நம்ம கடவுளுக்காக இந்த உலகத்துல வாழும்போது நிறைய பேருடைய பகை, எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும். சில நேரம் இல்லாமைக்குள் தள்ளப்படுவோம், பலவீனம். ஏன்னா இந்த உலகத்துல மனுஷன் பாருங்க, நிறைய ஏமாத்தி என்னென்னமோ சேர்த்து பிள்ளைகளை, வீடு, காரு இதெல்லாம் வாங்கி அவன் சந்தோஷமா இருப்பான். உண்மையாக வாழுகிற பொழுது சில நேரங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லாததெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் ஒரு பெரிய வருத்தம், கஷ்டம் இதெல்லாம் நடக்கும் கடவுளுக்காக நம்ம வாழ்ந்து உண்மையா வாழும் பொழுது. அதே மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது இன்னல்கள், கிறிஸ்துவருங்கிறதுனால சில இடங்களை வீடு தர மாட்டாங்க. இப்படி பல இன்னல்களையும் துன்பங்களையும் தாங்க வேண்டியது இருக்கு. பாருங்க, சபை இடத்துக்கு கூட இடம் தர மாட்டாங்க. எல்லாத்தையும் கேட்பாங்க, என்ன பர்பஸ் அப்படிங்கிற சர்ச்சுக்கு தர மாட்டாங்க இல்லைங்களா? அப்ப அப்படி பல இன்னல்களையும் அவங்க சந்திக்க வேண்டியது ஒரு தேவன். அப்படி இருக்கிற பொழுது நாம் அப்படி எல்லாம் சந்திச்சிருந்தாலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் இல்லைங்களா? நம்மை ஆண்டவர் தனியாக உள்ள ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாருன்றது நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நம்ம அதை தெரிஞ்சு எப்பவுமே தேவன் பாதுகாக்கிறார். அவரிடத்துலதான் போகணும். எல்லா சூழ்நிலையில அவரெல்லாம் நம்ம தங்கி இருக்கணும் இல்லைங்களா? 2வது ஒரு பயன்பாடு பார்ப்போம். நம்முடைய இரட்சகரின் ஜெபமே நம்முடைய ஜெபமாக, நம்முடைய அனுதின ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய இரட்சகரின் ஜெபமே நம்முடைய அனுதின ஜெபமாக இருக்க வேண்டும். இயேசு நமக்காக என்ன ஜெபித்தாரோ அதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கும்படி நாமும் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஒரு புறத்துல நம்ம இப்ப பார்த்தோம், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அதே நேரத்துல நாம் விசுவாசிக்க வேண்டிய கடமை பொறுப்பை கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த கிருபையின் சாதனத்தின் மூலமாக, ஜெபம் என்கிற கிருபையின் சாதனத்தின் மூலமாக நாம் தேவனை நோக்கி எல்லா காரியத்தையும் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியம். தேவனுடைய காரியமும் நம்முடைய விசுவாசமும் அங்க செயல்படுகிறது. ஆனாலும் இந்த விசுவாசம் தேவ கிருபையினால செயல்படுகிறது என்று நாம் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல இந்த விசுவாசம் இல்லாம, ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்காம, ஒரு காரியத்துல உண்மை இல்லாமல் இருந்துவிட்டு கடவுளனை பாதுகாப்பாருன்னு நம்பிக்கிட்டு ஒருத்தருந்தானா ஒரு முட்டாள். இதையெல்லாம் செய்து கடவுளுக்குள்ள இருந்து எல்லா உபத்திரவங்கள் வந்தாலும் தேவனை பாதுகாக்கிறார் என்று விசுவாசிக்கிறது சரியான விசுவாசம் இல்லைங்களா? சில பேர் என்னச்சோ ஒண்ணுமே பண்ண எல்லா கடவுள் பாதுகாத்துக்குவாருங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து பைத்தியகார்த்தம். அப்ப நமக்கான இரட்சகரின் ஜெபமே
நம்முடைய அனுதின ஜெபமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நீ பாதுகாத்துக்கொள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது தம்முடையவர்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்த அந்த ஜெபமும் இதுதான். நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், நம்ம வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயுல 6ஆம் அதிகாரத்துல 9 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 6ஆம் அதிகாரம் 9 வரைக்கும் பார்த்தா, அது ஜெபிக்கிறதுல அது எல்லாமே வேண்டாம். நீங்க அது 13 வரைக்கும் வீட்டுல வாசிங்க. அதுல ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிற பாருங்க. அதுல ஒரு பகுதி சொல்லப்படுது. இந்த 6ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் கடைசி வசனம் 9 அந்த வசனம் சொல்ற எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு. அதுல 13ஆம் வசனம் மட்டும் வாசிக்கிற மாதிரி, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவர்களே, ஆமே. இயேசு இங்க என்ன ஜெபம் பண்றாரோ அதைத்தான் தம்முடையவர்கள் ஜெபத்துல ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது அங்க சொல்லி கொடுக்கிறார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதுல முதல் வார்த்தை பாருங்க, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்படிங்கிறது எதை காட்டுதுன்னா, நம்முடைய பலவீனம் தொடர்பான விண்ணப்பமாக அது இருக்கிறது. சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்படின்னு சொன்னா, நான் எந்த வேலையில் எந்த நேரத்துல வேணாலும் நான் கடவுளை விட்டு வழுவி போய் கீழே விழுந்து விடுவேன், பாவத்துல விழுந்து விடுவேன். ஆகவே நீ சோதனைக்கு உட்பட பண்ணாமல், ஏன்னா நான் விழுந்துருவேன், அந்த பாவத்துல விழக்கூடிய நிலையில தான் நான் இருக்கிறேன். அதனால நீ சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்படின்னு சொன்னா, சோதனை வராதுன்னு இல்லை, சோதனை வந்ததுக்கு அப்புறம் அந்த சோதனையின் ஊடாக நான் பாவத்தை செய்து விடாதபடி, சோதனைக்கு உட்படாதபடினா. அப்ப சோதனை வந்துச்சுன்னா அதுல வர பாவத்துல நான் விழுந்துடுற நிலையில இருக்கிறது. நம்முடைய பலவீனம் தொடர்பான விண்ணப்பம். நான் யார், என் நிலை என்ன, என்னில் இருக்கிற பாவம், தொடர்ந்து இருக்கிற பாவம் என்ன, நான் எவ்வளவு பலவீனமானவன் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? அப்படி, ஆண்டவரே நான் பலவீனமான மனுஷன், நான் விழுந்துருவேன், ஆண்டவரே சோதனை வந்து அதை ஜெயிக்கிறதுக்கான பலனை கொடுங்க, சோதனையில நான் விழுந்துடக்கூடாது, நான் சோதனைக்கு உட்படக்கூடாது. சோதனை பாவம் இல்லை, சோதனைக்கு உட்பட்டு நான் பாவத்துக்குள்ள போய் விழுறது தான் பாவம், இல்லைங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நாம் அங்கேயே அழித்து ஒழிக்க வேண்டியது இருக்கு. சோதனையும் வராதுன்னு, ஏன்னா ஆண்டவர் சொல்ற, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை என்று உங்களுக்கு ஒரு சோதனையும் நேரிடவில்லைன்னு சொன்னார். சோதனை வராததுக்காக ஆண்டவர் இல்லை. இப்போ நம்ம கூட பேதுருவை குறிச்சு சொன்னதை பார்த்தேன். புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கிட்டான். உன் விசுவாசம், அவன் என்ன புடைச்சாலும் யோபு மாறி அவன் உத்தரவு கேட்டு புடைப்பான். ஆனா யோபு குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, அவன் வாயினாலும் ஒரு பாவம் செய்யல, சோதனைகள் அவன் உளுந்து போகவில்லை, சோதனை வந்தது. அப்ப நம்முடைய பலவீனத்தை குறிச்ச விண்ணப்பமா இருக்கு. நம்ம ஜெபிக்கு நம்ம யாருன்னு தெரியணும். நம்முடைய பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும். நாம பாவத்துல விழுந்து போக அனுமதிக்காம, பாவத்தில் விழுந்து போக கூடாது, ஆண்டவர் என்னை அனுமதிக்காதீங்க, அப்படி ஆண்டவர் என்னை தாங்கி பிடிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம். நான் பாவத்துல விழுந்து விடக்கூடிய நிலையில இருக்கிறவன், நான் உழக்கூடாது, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அந்த பாவத்தை ஜெயித்து நான் முன்னேறி போகணும் அப்படின்னு ஜெபிக்கும். நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்துகிற காரியங்களுக்கு நம்ம போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும். அதையோடு கூட என்னுடைய திராணிக்கு மேல இப்படி சோதிக்காதீங்க ஆண்டவரே என்ன ஜெபம். சரி, ஆண்டவர் செய்ய போறது இல்லை, சோதிக்க மாட்டேன்றாரு. ஆனா நம்ம ஜெபம் நம்முடைய பலவின் சோதனைக்கு உட்படாத பண்ணாதபடி ஜெபம் பண்ண சொல்றாரு. எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை நின்று காத்துக்கொள்ளணும். சோதனைக்கு உட்படாதுன்னு பலவீனமான மனிதன், என்னை ஆண்டவருடைய உதவி நாடு என்ன ஜெபம் பண்றீங்க? 4 வார்த்தை எழுதிட்டு நன்றி போறத நினைத்து பார்த்து, நான் எப்படிப்பட்ட மனிதன், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன், இல்ல ரொம்ப கவனத்தோடு ஜெபிக்கிறார். அதுல இன்னொரு வார்த்தை அதுல சொல்றாரு பாருங்க, தீமையின் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்றாரு. அதுல எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாம தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்றாரு இல்லைங்களா பேசி ஜெபிக்கும் போது. அது நம்முடைய ஆபத்து தொடர்பான விண்ணப்பமா இருக்கு. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் என்று ரட்சித்துக் கொள்ள முடியும். இந்த உலகம் தீமையில இருக்கு, அதோடு கூட
சாத்தானும் அதையெல்லாம் பயன்படுத்தி நம்மளை அழிவுக்கு நேரா தள்ள பார்க்கறோம். சரிங்களா? அப்ப இந்த உலகத்துல இருக்கிற தீமையிலிருந்தும் எல்லாவற்றுக்கு மேல சாத்தானுடைய தீமையிலிருந்து ரட்சிக்கப்படும்படிக்கு நாம் கடவுளிடத்துல கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒண்ணு நம்மள இருக்கிற அந்த பாவ சுபாவத்துக்காக கேட்கறது எங்களுடைய சோதனைக்கு உட்பட பண்ணாமல் நம்ம பார்க்கிறோம். இன்னும் தீமை இருக்கு, இந்த உலகத்துல இருக்கு, பிசாசு இருக்கிறோம், அதுல இருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். இந்த உலகத்துக்குள் போகிறேன், மனிதர்கள்ட்ட பேசுறேன், ரொம்ப கவனத்தோட இருங்க. நான் நடக்கும் இப்ப பாருங்க, இப்ப நாம இந்த சரீரத்துல இருக்க வரைக்கும் நாம் தீமையினுடைய பிரசன்னத்தை பார்க்கிறோம், கேட்கிறோம், உணர்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம அறிக்கை இடணும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்துலதான் இருக்கிறேன், ஒரு நாள் இந்த தீமையினுடைய பிரசன்னத்தை பார்க்கிறேன், நான் கேட்கிறேன். இந்த ஜனங்கள் எல்லாம் என்னென்னத்தையோ போட்டுக்கிட்டு போவான், பாட்டை போட்டுக்கிட்டு போவான், ஆபாச பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு எரிச்சுக்கிட்டு வர்றது மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதை எதிர்த்து போராடு. அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க உலகத்துல இருக்கிறவெல்லாம் எல்லாம் கேலி பேச்சு பரியாச பேசெல்லாம் பேசிட்டு இதை நான் பார்க்கிறேன், அசிங்கங்களை பார்க்குறோம், கேட்குறோம். பக்கத்துல இருக்கிற வேணுக்குனே அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுக்கு குற்றம் சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் எல்லாத்தையும் காதுக்குள்ள வாங்கி 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 செத்து போறது, ஆவிக்குரிய வீட்டில் செத்து போன மாதிரி. அப்படி இல்லை, நான் கேட்கறேன். ரொம்ப கவனத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த உலகத்தை தீமையினுடைய பிரசன்னத்தை பார்க்கிறேன், உணர்றேன், கேட்கிறேன். ஆகவே எல்லா பக்கத்திலும் தீமை சுற்றி நெருங்கி நிக்கிது ஆண்டவரே. ஆகவே இந்த தீமையின் வல்லமையிலிருந்து என்னை ரட்சித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நாள் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ஜெபம்தான் நம்முடைய அனுதின ஜெபமாக இருக்க வேண்டும். என்ன ஜெபம் பண்றார்? 4 முக்கியமான குறிப்பிட்ட விண்ணப்பத்துல முதலாவது விண்ணப்பமாக அவர் பிதாவிடத்துல வச்சது, அவர் காக்கப்பட வேண்டும். நாமும் அதை செய்யணும். ஆண்டவர் நம்மளை காக்கிறார் தான் இறையாண்மையின் அடிப்படையில். ஆனா அவர் தேவ பிள்ளை. ஆண்டவர் கொடுத்த காரியங்கள், கிருபையின் சாதனங்களை சரியா பயன்படுத்தி வாழ வேண்டிய வாழ்க்கை வச்சுதப்பா. இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். கடவுள் கொடுத்த கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி வாழாமல் இருந்து இதெல்லாம் செய்யும்படி ஆண்டவர் சொல்றார். ரொம்ப கவனத்தோடு இருந்து இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை, இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்ததை ரொம்ப கவனமா இருந்து ஒவ்வொரு நாளும் தவறாமல் இந்த உலகத்துல இருக்கிறனால, நான் பலவீனமான மனிதன், இந்த பாவம் தொடர்பு இருக்கிறது, அதை அழித்தொழித்து வாழுவதற்கான கிருபையை கொடும், நான் சோதனைக்கு உட்பட பண்ணி சோதனைக்குள்ள போய் விழுந்துராதபடிக்கு என்னை காப்பாற்றும் ஆண்டவரேன்னு சொல்றது. நான் இந்த தீமையெல்லாம் பார்க்கிறேன், ஒரு நாளும் பிசாசுடைய தந்திரங்கள் இருக்கு, அதுல இருந்தெல்லாம் என்னை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி முழு இருதயத்தோட அதனுடைய பயங்கரமான தாக்கத்தை எல்லாம் உணர்ந்து, வெறும் வாயின் வார்த்தைக்காக 4 வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றதில்ல, அது என்னன்னு இறுதிப்பூர்வமா உணர்ந்து அது எந்த அளவுக்கு என்னை பாதித்து அது இல்லாமல் ஆக்குங்கிறதை எல்லாம் உணர்ந்து நான் ஜெபிக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன விதத்திலான சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது இல்லைங்களா? ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது விண்ணப்பம், நம்முடையவர்களுக்காக செய்த முதலாவது விண்ணப்பத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அதை கருத்தில் கொண்டு ஒரு புறம் ஆண்டவர் நம்ம பாதுகாக்கிறாருங்கிறதுல நம்ம விசுவாசம் கொண்டு அதுல வாழ்ற வாழ்க்கை நமக்கு அது உணர்வு இருக்கும். இன்னொரு நேரத்துல நம்ம ஜெபிக்கணும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்படிங்கிறதுலையும் நமக்கு புரிதல் இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்படி நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்திட்டு